ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு தந்ததான வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். கொலேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தினுடைய 2வது பகுதி. நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள், பி தேங்க்ஃபுல். இந்த செய்தியினுடைய தலைப்பு நன்றியற்ற மனிதன் என்ற தலைப்பின் கீழே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். கண்களை மூடுவோம், கர்த்தருக்கு முன்பாய் நம்மை தாழ்த்துவோம். இந்த தலைப்பினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், நன்றியற்றவர்களாய் நம்ம இருக்கவும் கூடாது, நன்றியற்ற மனிதர்களை நமக்கு முன்மாதிரியாக வைத்து அவர்களை ஃபாலோ பண்ணவும் கூடாது. நன்மை நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவை, இந்த அருமையான நாளுக்காகவும் இந்த வேலைக்காகவும் செய்தி பகுதிக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆராதிக்க கர்த்தரை கூட்டி சேர்த்தீங்க. உங்களுடைய வார்த்தைகளை தியானித்து அதற்கு செவி கொடுக்கிறதற்கு கர்த்தரை அழைத்திருக்கிறீங்க. அதற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வருஷத்தின் துவக்கத்திலே கர்த்தரைங்களோடு கூட பேசினதான காரியம் நன்றி உள்ளவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும் என்கிறதான வார்த்தையை நீங்கள் பேசி ஆண்டவரை அதை உணர்த்தி காண்பித்தீங்க. அதை ஒரு விசை கூட நாங்கள் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வேளையிலும் அவர் நன்றியற்ற மனிதனாக நாங்கள் இருக்கக்கூடாது, நன்றியற்றவர்களை எங்களுக்கு முன்மாதிரியாக நாங்கள் வைத்து ஓடவும் கூடாது என்கிறதான காரியத்தை குறித்து தியானித்து உணர்வை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஜெபிக்கிறோம், அருமை பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஏன் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை கடந்த செய்தியில நம்ம பார்த்தோம். இட் இஸ் ரிலேட்டட் டு அவர் சால்வேஷன். ஹல்லேலூயா. போன வர செய்தியினுடைய அந்த ஒன் லைன் என்ன அப்படின்னா, ஏன் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், அது நம்முடைய ரட்சிப்போடு சம்பந்தப்பட்ட காரியம். நம்ம அடிப்படையாய் கர்த்தர் நமக்கு செய்ததான ஒரு காரியத்திற்கு நன்றியற்றவர்களாக இருப்போம்னா, மற்ற எதற்கெல்லாம் நன்றி உள்ளவர்களாக இருந்தாலும் அது பிரயோஜனம் கிடையாது அப்படின்றது தான் அந்த செய்தியின் முக்கியமான காரியம். அவர் எதற்காக இந்த பூமியில மனிதனாக வெளிப்பட்டு அவர் இந்த பாடுகளை அனுபவித்து நமக்கு ஒரு வாழ்க்கை, அதாவது நீடிய வாழ்க்கையை, நித்திய ஜீவனை தர வேண்டும் என்பதை குறித்த உணர்வற்றவர்களாய் நன்றியற்றவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் எல்லாமே வேஸ்ட். அப்போ போன வார செய்தி இட்ஸ் ரிலேட்டட் டு அவர் சால்வேஷன். ஏன் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்போ இந்த நாளில் நாம் ஏன் நன்றியற்ற மனிதனாய் இருக்கக்கூடாது என்பதை இந்த செய்தியில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு ஒரு மனிதனை உதாரணமாக நான் எடுத்துக்கொண்டேன். அது யெரொபெயாம் ராஜா. கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக, 2 மாதத்துக்கு முன்பாக நினைக்கிறேன், ராஜாக்களின் புஸ்தகத்தை பைபிள் ஸ்டடியில் பார்த்து கொண்டு வரும்போது நான் உணர்த்தப்பட்டேன், இது எப்படியாவது செய்தியில் கூட கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதத்தினுடைய இந்த வேத வசனம் தியானிக்கிறதுக்கு கொடுத்த வசனத்திலே நன்றி அறிதலாக இருக்கணும் அப்படின்றதான காரியம் காணப்பட்டபடினாலே அவனை குறித்து இந்த நாளில் அதிகமாய் நான் உங்கள் மத்தியில் பேச போகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம், அந்த பேக்ரவுண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் யார் அப்படின்னா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். நீங்கள் அப்புறம் நேரம் இருக்கும்போது 26, 27, 28 வாசித்துக்கோங்க. 28 மட்டும் நான் வாசிக்கிறேன். யெரொபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான். சாலமோனுடைய ஒரு வேலைக்காரனாக அவன் காணப்பட்டான். இந்த நாளில் கூட நம்ம ஆலோசனை வேளையில் பார்த்தோம்ல, கர்த்தரை ராஜாவாக இராதபடிக்கு அவர்கள் மற்ற ஜனங்களை பார்த்து எங்களை விசாரிக்கிறதுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு கேட்டாங்க. கர்த்தருக்கு அது அதனுடைய பார்வைக்கு பிரியமில்லாத மாத்திரமல்ல, வருத்தமாய் கூட காணப்பட்டது. கர்த்தரை பார்க்கலும் சாமுவேல் ரொம்ப வருத்தப்பட்டார், ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார். அப்போ ஆண்டவர் சொன்னார், அவங்க சொல்றபடிலாம் நீ செய் அப்படின்ட்டு. அப்போ ராஜாவாய் பார்த்தீங்கன்னா, நமக்கு தலைவர்களாய் நம்ம யாரையும் நம்ம தெரிந்து கொண்டாலும் அது அல்டிமேட்டாக எங்கே போய் முடியணும்னா, அது கர்த்தர் நம்முடைய தலைவராக ராஜாவாக அப்படி போய் முடியும் போது தான் அது என்னது ஃப்ரூட்ஃபுல்லாக அது பார்த்திங்கன்னா முடியுதுன்னு அர்த்தம். அதே போல் அவர்கள் மற்ற மனிதர்களை ராஜாக்களாக தெரிந்து கொண்டாலும் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர்கள் எல்லாம் பிரயோஜனமற்றவர்கள் அல்லது ஏதாவது காரியத்திலே குறைவுள்ளவர்கள் என்று அறிந்து நம்ம யாரை தள்ளினமோ அவரை ராஜாவாக தன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது தான் அது ஒரு முடிவு உண்டாகிறது இல்லையா? இப்போ இயேசு கிறிஸ்துவை
ராஜாவாக, ராஜாதி ராஜாவாக அந்த ஆத்துமா ஏற்றுக்கொண்டது என்று சொன்னால் அது சித்தி வருகிறது. சரி, ஓகே. இந்த சாலமோனுடைய வேலைக்காரனாய் காணப்பட்ட அந்த யெரொபெயாமை குறிச்சதான காரியம் இது. இவன் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டதான மனிதனாக காணப்பட்டான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 30-31. அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு, யெரொபெயாமை நோக்கி 10 துண்டுகளை எடுத்துக்கொள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்படினாலே இவன் பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு மனுஷன். நீங்க இதை பார்த்து கொண்டே வரும்போதெல்லாம் யெரொபெயாம் கூட நம்ம எந்த விதத்துல ரிலேட் ஆகிறோம் அப்படின்னு கம்பேர் பண்ணிட்டே வரணும். அவனை மாதிரி நிச்சயமா என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அவனை போல ஒரு தலைவர்களை நம்ம ஃபாலோ பண்ணவும் கூடாது. ஆனாலும் சில காரியங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளால ரிலேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், தெரிந்து கொள்ளப்பட்ட விதத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், யெரொபெயாம் பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு மனுஷன். அவன் தெய்வத்தை தெரிந்து கொள்ளவில்லை, ராஜாவாக இருக்க வேண்டும் என்று அவன் வாஞ்சிக்கல. அதே போலதான் நாம் தெய்வத்தை தெரிந்து கொண்டோமா? நம்முடைய பாட்டு 2வது தான் இல்ல. இப்ப கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று நீங்க வாசிக்கும் போதே அடுத்த லைன்ல எப்படி வாசிப்பீங்க? அவர் கர்த்தர் தமக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்டதான ஜனம் பாக்கியம் உள்ளது அப்படி வரும். அப்ப நாம தெரிந்து கொள்ளுகிறது ஒரு பக்கம், ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறது முக்கியம். அப்ப ஆண்டவர் தமக்கு சொந்த ஜனமாக, ஜாதியாக தெரிந்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள் இல்லையா? இப்ப சீஷர்களை பார்த்து கூட ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஏன்னா அந்த 12 பேரை அழைக்கும் போது ஆண்டவர் சூஸ் பண்ணி என்ன பண்றாரு, கூப்பிடுறாருல. அதுபடினாலே அவர் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்ம ஒருவேளை நினைக்கலாம், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், தெரிந்து கொண்டேன். ஆனால் நம்முடைய பார்வை ஆண்டவரை நோக்கி திரும்புவதற்கு முன்பாகவே ஆண்டவருடைய பார்வை நம்மேல் பதிந்திருந்தபடியினால் தான் கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வந்தது, நம்முடைய இருதயத்திலே தைத்தது. நம்ம ஒப்பு கொடுத்த பொழுது நாம் பார்த்தீங்கன்னா தேவனை நம்ம தெரிந்து கொண்டோம். அதாவது கர்த்தரை தெய்வமாக தெரிந்து கொண்டோம். அதே போல இந்த யெரொபெயாம் என்கிறதான மனுஷன் தேவனால சூஸ் பண்ணப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனாக அவன் காணப்பட்டான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டதான அந்த தீர்க்க தரிசன வார்த்தை மிக தெளிவாய் காணப்படுது. சில நேரத்தில் தீர்க்க தரிசன வார்த்தையை நமக்கு யாராவது என்ன பண்ணணும், வியாக்கியானம் பண்ணணும், தெளிவுபடுத்தணும், இது என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கணும், இல்லை நம்மளே அதை ஆராய்ந்து பார்க்கணும், என்ன சொன்னார் ஆண்டவர் அப்படின்ட்டு. ஆனால் இவனிடத்திலே சொல்லப்பட்டதான காரியம் மிக தெளிவாய் காணப்படுது. இவனை ராஜாவாக உயர்த்தி சாலமோனிடத்திலே காணப்படுகிற ராஜ்யத்தை பிரித்து அதுல 10 கோத்திரங்களை உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு என்ன பண்றாரு ஆண்டவர் அவனோடு கூட பேசுறார். மிக தெளிவான தீர்க்க தரிசனம். யெரொபெயாமை தேவன் தெரிந்து கொண்டதனுடைய காரணத்தை கூட பார்த்தீங்கன்னா அவனுக்கு மிக தெளிவாக சொன்னார். அது ஒரு 4 பாயிண்ட் நல்லா நீங்க கவனிக்க வேண்டும். முதலாவது, சாலமோன் செய்ததான துரோகத்தினாலே உண்டான தேவ கோபம் முதலாவது காரணம். அது 33வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார். 1 ராஜாக்கள் 11:33. அவர்கள் என்னை விட்டு, அதாவது சாலமோன் செய்த காரியத்தினாலே சாலமோனுடைய ஆளுகைக்குட்பட்டதான அந்த ஜனம், இஸ்ரவேல் ஜனம், அவர்கள் தேவனை விட்டு சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும், மோவாபியரின் தேவனாகிய காமோசையும், அம்மோன் புத்திரரின் தேவனாகிய மில்கோமையும் பணிந்து கொண்டு, அவன் தகப்பனாகிய தாவீதை போல என் பார்வைக்கு செம்மையாய் இருக்கிறதை செய்யவும், என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளவும் அவர்களின் வழிகளில் நடவாமற் போனபடியினால் அப்படி செய்வேன். அப்ப சாலமோனுடைய ராஜ்யம் பிரிக்கப்பட்டதற்கும் யெரொபெயாமுடைய கரத்திலே அது கொடுக்கப்பட்டதற்கும் ஒரு காரணம் என்ன அப்படின்னா, சாலமோன் செய்த துரோகம், அதனால உண்டானதான தேவ கோபம் என்பதை தேவன் மிக தெளிவாக யெரொபெயாமுக்கு சொல்லிக் கொடுத்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் இந்த காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது என்பது முக்கியமான காரணம். இரண்டாவதாக, தாவீதுக்காக தேவன் காண்பிக்கிற தயவையும் பார்த்தீங்கன்னா அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். 36வது வசனத்தில் நீங்க பார்க்கும்போது, என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். இதையும் மிக தெளிவாக ஆண்டவர் சொன்னார். சாலமோன் மேல பார்த்தீங்கன்னா சாலமோனுடைய துரோகத்தினாலே இந்த காரியம் நடந்தாலும்,
சாலமோனுடைய தகப்பனாகிய தாவீதின் மேலே கர்த்தர் காண்பிக்கிற அந்த தயவையும் குறித்து சொல்லி, தாவீதின் நிமித்தமாக நான் என்ன பண்ண மாட்டேன், முழு ராஜ்யத்தையும் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், ஒரு கோத்திரம் பாத்தீங்கன்னா எப்பொழுதும் தாவீதுக்கு உண்டாயிருக்கும்படி இந்த காரியத்தை நான் செய்வேன் அப்படின்றதையும் மிக தெளிவாக சொன்னார். மூன்றாவதாக யெரொபெயாமுக்கு சொல்லப்பட்டதான வாக்குத்தத்தம் தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கு இணையான ஒரு வாக்குத்தத்தமாய் காணப்பட்டது. அது நீங்க 1 ராஜாக்கள் 11:37-38 வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வாசிக்க முடியும். என்ன அப்படின்னா, நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பதற்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இது தாவீதுக்கு கூட ஆண்டவர் சொன்னதாக நான் வாசிக்கல. இப்படி சொன்னாரா தாவீதுகிட்ட? தாவீதை தெரிந்து கொண்ட போது நீ என்ன பண்ணலாம், உன் மன விருப்பத்தின்படி எல்லாம் நீ ஆளுகை செய்யலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி நான் வாசிக்கல. ஆனா இந்த யெரொபெயாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பதற்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேன். 38, நான் உனக்கு கட்டளையிட்டதெல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறதுண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன் அப்படி சொன்னார். இப்ப தாவீதுக்கு கொடுத்ததான ஒரு வாக்குத்தத்தத்துக்கு ஒரு ஒப்பான ஒரு வாக்குத்தத்தம் இல்லையா? தாவீதுக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. இப்ப நீயும் தாவீதை போல நீ நடந்துகிட்டனா, சாலமோனை போல இல்ல, தாவீதை போல நீ நடந்துகிட்டே அப்படின்னு சொன்னா உனக்கும் நான் ஒரு நிலையான வீட்டை என்ன பண்ணுவேன், நான் கட்டுவேன் அப்படின்ட்டு என்ன பண்ணாரு, அவன்கிட்ட சொன்னாரு. இது யெரொபெயாமுக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டதான ஒரு வாக்குத்தத்தம். நான்காவதாக, தாவீதினுடைய சந்ததியின் சிறுமை அது தற்காலிகமானது அப்படின்றதையும் ஆண்டவர் சொன்னார். தாவீதிட்ட இருந்து தாவீதினுடைய ராஜ்யத்தை பிரிச்சுதான் என்ன பண்றாரு, சாலமோனுடைய பாவத்தினால கொடுக்குறாரு. ஆனாலும் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, தாவீது சந்ததியினுடைய சிறுமை தற்காலிகமானது அப்படின்றதையும் அவனுக்கு சொன்னார். என்ன அப்படின்னா, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11:39 இப்படி நான் இந்த காரியத்து நிமித்தம் தாவீதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன், ஆகிலும் என்னாலும் அப்படியாய் இராது என்று அந்த தீர்க்கதரிசி என்ன பண்றான், யெரொபெயாம்கிட்ட சொல்றான். அப்ப 4 காரியங்களை நீங்க பாத்தீங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசும்போது கூட மிக தெளிவாக காரியங்களை சொல்லும் பொழுது என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய அந்த ஸ்மார்ட்னஸை பயன்படுத்தி அதுக்கு பாத்தீங்கன்னா லூப் ஹோல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது என்பதற்கு இவன் ஒரு உதாரணமாய் காணப்படுறான். அந்த தேசத்தை பிரித்து கொடுத்தாலும் இது இப்படி இருக்காது, இது பாத்தீங்கன்னா டெம்பரரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றதையும் என்ன பண்றாரு, ஆண்டவர் சொல்றாரு. இப்ப இந்த 4 காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. யெரொபெயாம் நன்றி மறந்து அவன் பாத்தீங்கன்னா ஒரு துரோகியானான். புதிய ஒரு முன்மாதிரியை பாத்தீங்கன்னா அவன் உண்டாக்கினான், கிரியேட் பண்ணான். he became a prototype for his future generation kings or leaders. புரோட்டோடைப்னா என்ன? புரோட்டோடைப் அப்படின்னு சொன்னா first or preliminary version of something developed from that. அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அவனை மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யாருமே கிடையாது, ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் டைப். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி நிறையா பின்னாடி வர்றவங்க அதை ஃபாலோ பண்ணி அப்படியே வருவாங்க. இது பேர் தான் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோடைப்பு. இப்போ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டோடைப்பாக என்ன பண்ணான், அவன் காணப்பட்டான். சரி, யெரொபெயாமுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டதான அந்த வாக்கு தத்துவம் வார்த்தை நிறைவேறினது. அதாவது இஸ்ரவேல் மேலே ராஜாவாக மாறினான், 10 கோத்திரங்களுடைய தலைவனாக அவன் மாறினான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12:25 இப்படி வாசிக்கிறோம் நம்ம. 1 ராஜாக்கள் 12:25 யெரொபெயாம் எப்ராயிம் மலை தேசத்திலே சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கே இருந்து போய் பெனுவேலை கட்டினான். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கிங்காக மாறிட்டான். இன்னும் கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக யூதா தேசத்தை தவிர இஸ்ரவேல் தேசம், த நார்தர்ன் கிங்டம் அப்படின்றது ரொம்ப பெரியதான தேசமாக, 10 கோத்திரங்கள், நிறைய ஜனங்களுடையதான தேசமாக அப்படி காணப்பட்டது. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக சில காரியங்கள்லாம் காணப்படும். என்னன்னா, கர்த்தர் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை யாருக்கு கொடுத்தாரு? இந்த இஸ்ரவேலர்கள் மத்தியில், அதாவது யாக்கோப் குடும்பத்தில் யாருக்கு கொடுத்தாருன்னா ரூபனுக்கு இல்லை,
யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்தார். யோசேப்பினுடைய பிள்ளைகள்ல எப்ராயிமை கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். இங்க பாத்தீங்கன்னா எப்ராயிம் கோத்திரத்திலே காணப்பட்டதான ஒரு மனிதனிடத்துல தான் இந்த தேசத்தை பிரித்து அது பெரும் பகுதியை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த யெரொபெயாமுடைய காரியம் ஸ்டார்டிங். அப்போ when we have more blessings, power, authority, we have more responsibility. அப்படி தானே? இப்போ இவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதிர்பார்க்காததான இந்த பெரிய ஆசீர்வாதம், அதிகாரம் இவைகளெல்லாம் வந்தபோது, அல்லது பெருங்கூட்டமான ஜனம் இவனுடைய கரத்திலே வந்தபோது, அல்லது இவன் மேய்ப்பதற்கு கொடுக்கப்பட்ட போது இவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது அதிகமாகிறது. ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணா? he failed. ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். நம்ம சாதாரணமாக இருக்கும் பொழுது வேற, அதுக்கப்புறம் நீங்கள் குடும்ப தலைவர்களாக மாறும் பொழுது வேற, நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல உயர்வுகளை பெறும் பொழுது வேற, அல்லது நீங்கள் சபைகளை நடத்துகிறவர்களாக மாறும் பொழுது வேற, அல்லது நீங்கள் எலெக்ஷனில் நின்று நீங்கள் பிரைம் மினிஸ்டரா பிரசிடெண்ட்டா ஆனாலும் சரி, ஒரு தேசத்துக்கு ராஜா அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு லீடர்ஷிப் இல்லையா? அப்ப மிக பெரும் கூட்டம் இவனுடைய கண்ட்ரோல்ல, கேர்ல கொடுக்கப்பட்ட போது இவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுது. அதுதான் பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு இணையான ஒரு வாக்கு தத்துவம் என்று சொன்னேன். ஆனா பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல கூட நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னு சொன்னா, உன் மன விருப்பத்தின்படி என்ன பண்ணு, நீ இந்த ஜனங்களை நடத்து அப்படின்னு சொன்னா அது மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஆக்சுவலா என்ன அப்படின்னு சொன்னா, நீ சரியா நடத்தலைன்னா ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? அதற்கான பார்த்தீங்கன்னா கேள்வியை உன்னை நிறுத்தி கேட்க போறாருன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ வித் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா அவனுக்கு உண்டாகிறது. அது பார்த்தீங்கன்னா நம்ம மனதில் வைக்க வேண்டியதான ஒரு காரியம். நம்ம ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது வேற, ஆனால் பார்த்தீங்கன்னா நாம பராமரிப்புக்கு நமக்கு ஆண்டவர் குடும்பத்தை கொடுக்கும் பொழுது, சபையை கொடுக்கும் பொழுது, பெருங்கூட்டத்தை கொடுக்கும் பொழுது, மெனி பீப்புள் டிபெண்ட் ஆன் அஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி மிக பெரிதாக மாறுகிறது. இஷ்டத்துக்கு நடத்துறதுக்கு, இஷ்டத்துக்கு ஓடுகிறதுக்கு அல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுது. அப்படிதான் பார்த்தீங்கன்னா காணப்பட்ட இந்த சாதாரண யெரொபெயாமுக்கு இப்போ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தது. எப்படி எல்லாம் நடந்து கொண்டான் அப்படின்னு நம்ம பார்ப்போம். நிச்சயமா அவன் ஃபெயில்டு, ஹி வாஸ் ஃபெயில்டு. இப்போ யெரொபெயாம் தனக்கு செய்யப்பட்டதான நன்றியை பார்த்தீங்கன்னா அவன் மறந்தான். கொடுக்கப்பட்டதான பொறுப்பை பார்த்தீங்கன்னா அவன் அலட்சியப்படுத்தினான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் 26 சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். யெரொபெயாம் இப்போது ராஜ்யபாரம் தாவீது வசமாய் திரும்புகிறதாய் இருக்கும். அவன் திங்க் பண்றான், பெரிய ராஜாவாக மாறியாச்சு, பெருங்கூட்டம் அவனுக்கு பின்னாடி தான் காணப்படுகிறது. ஆனா அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, இந்த ராஜ்யபாரத்தை தக்க வைத்து கொண்டு இது நம்முடைய சந்ததிக்கு தொடர வேண்டுமானால் இது எப்பொழுதுமே தாவீதினுடைய பக்கம் என்ன பண்ணக்கூடாது, இந்த ஜனங்கள் திரும்பி விடக்கூடாது. ஆனபடினாலே இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால், இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்து கொண்டிருந்தான். இது உண்மையா பார்த்தீங்கன்னா அப்படி நடக்க போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, இவன் சாலமோனுக்கு பயந்து அவனுடைய வேலைக்காரன் எகிப்துக்கு ஓடினவன். இப்போ சாலமோன் மரித்த பின்பு ரெகோபெயாம் ராஜாவான பிறகு இந்த ஜனங்கள்லாம் போய் தான் என்ன பண்றாங்க, அவனை எகிப்துலேருந்து வானு கூட்டிட்டு வராங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த ஜனங்கள் மேல தேவன் ராஜாவாக இவனை மாற்றுகிறார். அந்த ஜனங்கள் இவனுக்கு விரோதமாக எழும்பி ஒழுங்கா இருந்தா இவனை கொண்டு போக போறது கிடையாது, அவர்கள் தாவீதினுடைய வம்சத்தின் பக்கம் திரும்ப போறதும் கிடையாது. ஆனால் இப்படி என்ன பண்றான், இவன் பயந்து சிந்தித்து கொண்டிருக்கிறான். ஆகையால் 28வது வசனம், ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இதை நான் முழுசா வாசிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்கள் எருசலேமுக்கு போகிறது வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள். யாரு? பொன் கன்றுக்குட்டிகள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும், அதனுடைய ராஜ்யத்தினுடைய மேற்பகுதியில் வடக்கில் வச்சார் அவர். ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும், பார்த்தீங்கன்னா தெற்கில் ஒன்றை வைக்கிறார். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். தான் மட்டும் போனால் ரொம்ப டிராவல் பண்ணி போனோம். தான் மட்டும் போவது பாவமாச்சா? ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் போகிறது பாவமாச்சா? இல்லை கன்றுக்குட்டிகளை வச்சது பாவமாச்சா?
இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா வேற மாதிரி யோசித்துக்கூடாது. இந்த காரியம் இங்க ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் வைத்தாம், இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவாங்க. ஏன்னா இங்க மட்டும் வர்ஷிப் பண்ணா பலியிட்டா போதாது என்று சொல்லி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போகிறது, அது பாவம் என்று சொல்லவில்லை. பொன் கன்றுக்குட்டிகளை பாத்தீங்கன்னா தேவனுடைய ஸ்தானத்திலே வைத்தது பாவமாயிற்று. 31 வருஷம் அவன் மேடையாக்கி ஒரு கோயிலையும் கட்டி லேவியரின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். 12 யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கொப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேழைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்து தன் மனதிலே தானே நியமித்து கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். இவனை ஏன் நான் புரோட்டோடைப்னு சொன்னேன், அல்லது புதிய ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி அதற்கு முன்னோடியா இவன் ஏன் காணப்பட்டான்? இவனுக்கு எதுக்கு ராஜ்யம் கொடுக்கப்பட்டுச்சு? அடிப்படையா என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, சாலமோன் செய்த துரோகம். என்ன துரோகம்? அடுத்தது என்ன துரோகம் அப்படின்னு சொன்னா, விக்கிரக ஆராதனை என்கிற துரோகம். விக்கிரக ஆராதனையை ஜனங்களை செய்கிறதற்கு அனுமதித்தது மாத்திரமல்ல, விக்கிரக ஆராதனையை உள்ள கொண்டு வந்ததான ஒரு காரியத்தை சாலமோன் செய்ததின் நிமித்தமாய் கர்த்தர் என்ன பண்ணாங்க, இந்த யெரொபெயாம் தேசத்தை பெரும் பகுதியை ஆண்டவர் கொடுத்தாங்க. ஆனால் இவனும் பாத்தீங்கன்னா ஒரு புதிய மார்க்கத்தை உண்டு பண்றான். he became a prototype. எப்படி அப்படி சொல்லி நம்ம பார்க்கலாம். கர்த்தரை சேவிக்க தம் ஜனங்கள், ஏன் தம் ஜனங்கள் நான் சொல்றேன், அவனுடைய பராமரிப்புல ஆண்டவர் கொடுத்ததான ஜனங்கள். ஏனென்று சொன்னால் அவன் ஒரு தலைவன், ராஜா, ஒரு மேய்ப்பன் அவன். அப்ப கர்த்தரை சேவிக்க தம் ஜனங்கள், அவர்கள் இருதயம் தம்பிசம் இருந்து போய்விடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அவன் பயப்படுறான். அவனுடைய வசத்திலிருந்து ஏன் போகணும்? ஜனங்களை பாத்தீங்கன்னா தாவீதினுடைய வம்சத்திலிருந்து ஆண்டவர் பிரித்து என்ன பண்றாரு, யெரொபெயாம்கிட்ட கொடுத்து நீ இவர்களை மேய்க்க வேண்டும், நீ இவர்களை பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி பெரும்பகுதியை ஆண்டவர் கொடுத்திருக்கும் பொழுது அவர்கள் எருசலேமுக்கு போனா அவர்களுடைய இருதயம் தாவீதினுடைய ஜனங்கள் வசமா போயிடும், வம்சத்தின் வசமாய் போயிடும். என்ன பண்றான் இவன் மாற்றான். அது என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வசமா திரும்பிடுவாங்க இவங்க அப்படின்ட்டு என்ன பண்றான், அவன் யோசிக்கிறான். தேவையற்ற இந்த பயத்தினால சிந்தித்து யோசனை பண்ணி பொல்லாத ஒரு காரியத்தை செஞ்சான். இதான் 27வது வசனம். யோசிச்சு அவன் பண்ணதான காரியத்தை நீங்க பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். கர்த்தருடைய முறைமையின்படி அவரை ஆராதிக்க இந்த ஜனம் போனால்தான் பிரச்சனை, எருசலேமுக்கு ரிட்டர்ன் போனாதானே பிரச்சனை அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், யோசித்து ஒரு புதிய தெய்வத்தை என்ன பண்றான், உண்டு பண்றான். அதுதான் பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கினான். 28வது வசனத்துடைய முதல் பகுதி. அது அர்த்தம் என்ன அப்படி சொன்னா, புது தெய்வத்தை அறிமுகப்படுத்தினான். புது தெய்வத்தை அறிமுகப்படுத்தினான். ட்ரூ எக்ஸிஸ்டிங் காடுனா அவங்க லார்டு அப்படித்தானே, அவங்களுக்கு காணப்படுகிற உண்மையான தெய்வம் யார் என்று சொன்னால் கர்த்தர் என்கிற தேவன் இல்லையா. இப்ப இவரை தள்ளிவிட்டு என்ன பண்றான், இவர்கள் எருசலேமுக்கு போனாதான் அவரை தேடிடுவாங்க. இன்னைக்கு மாதிரி கிடையாது செட்டப். எப்படின்னா, எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்கிற காலம் அல்ல அது. தேவனை தேட எங்க போனோம், எருசலேமை நோக்கி திரும்பியாவது என்ன பண்ணணும், பிரேயர் பண்ணணும். இல்லைன்னா எருசலேமுக்கு போய் என்ன பண்ணணும், பஸ்கா ஆசரிக்கணும்னா அங்க போகணும் இல்லையா. எருசலேமுக்கு போடணும் அவரை தேடுறதுக்கு. அப்ப அங்க போனா தானே இவரை தேடுவாங்க, அங்க போனா தானே இவரை தொழுது கொள்ளுவார்கள் என்று சொல்லி என்ன பண்றான், கர்த்தருடைய முறைமையின்படி அவர் ஆராதிக்க இந்த ஜனங்கள் போகக்கூடாதுன்ட்டு புதிய தெய்வத்தை என்ன பண்றான், அவன் உண்டாக்குறான். அதுதான் 2 பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கினான். அப்ப கன்றுக்குட்டிகளை கர்த்தர் ஆக்கினான். என்ன பண்ணா, கன்றுக்குட்டிகளை அவன் கர்த்தர் ஆக்கினான். ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன்னா, இவனை ஏன் நான் பாத்தீங்கன்னா ஒரு நியூ புரோட்டோடைப் அப்படின்னு சொன்னேன், ஒரு புது வெர்ஷன் ஆஃப் ரிலீஜியனை கொண்டு பண்ணுகிறான். நல்லது, ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். சாலமோன் பண்ணது அப்படி அல்ல. சாலமோன் என்ன பண்ணா,
ட்ரூ எக்ஸிஸ்டிங் காட் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேல்ல காணப்படுகிறார். அப்படிதானே? யெகோவா என்கிற தெய்வம், கர்த்தர் என்கிற தெய்வம். சரியா? இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துன்னு சொல்றோம். கர்த்தர் என்கிற தெய்வம் உண்டு. அவன் என்ன பண்ணா, கர்த்தர் என்கிற தெய்வம் இருக்கட்டும், மற்ற தெய்வங்கள் நம்ம 3 பேர் வாஸ்தவம்ல, சீதோனியருடைய தெய்வம், அம்மோனியருடைய தெய்வம், இப்படி வந்து பாத்தீங்கன்னா மற்ற தெய்வங்களை உள்ள கொண்டு வந்தான் சாலமோன். இது வித்தியாசமான விக்கிரக ஆராதனை. ஆனா இவன் வந்து அப்படி பண்ணல. அதெல்லாம் நீங்க கவனிக்கணும். இவன் என்ன பண்ணான் அப்படி சொன்னா, அந்த கர்த்தர் என்கிறதான அந்த பெயரை வைத்து கொண்டு கன்றுக்குட்டிகளை உள்ள என்ன பண்றான், கொண்டு வந்துட்டு இதுதான் உங்களுடைய கர்த்தர் என்று சொல்லுகிறான். நன்ற வித்தியாசத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். சாலமோனுடைய பீரியட்ல கர்த்தர் காணப்படுறாரு, ஆலயம் காணப்படுது, தொழுதுகொள்ள எல்லாரும் அங்க வராங்க. இந்த பக்கம் போனீங்கன்னா வெவ்வேறு தெய்வங்களும் தோப்பு விக்கிரகங்களும் உண்டு. இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள இப்படி காணப்பட்டதை கர்த்தர் வந்து அருவருப்பு அப்படின்னு சொல்லிதான் என்ன பண்ணாரு, எரோபியாமை கொடுத்தார். எரோபியாம் ஒரு நியூ டெக்னிக்கை ஃபாலோ பண்றான். என்ன அப்படின்னா, அந்நிய தேசத்திலிருந்து தெய்வங்கள் எல்லாம் கொண்டு வரல, இந்த கர்த்தர் என்கிற பேரெல்லாம் அப்படியே இருக்கட்டும், வெளியில பார்க்கும்போது கர்த்தர் அப்படியே இருக்கட்டும், அதே மாதிரி ஆலயம் தான்லையும் பெத்தேல்லையும் காணப்படட்டும், அதே மாதிரி முறைமைகள் எல்லாம் காணப்படட்டும். ஆனா வெளியில கர்த்தர்னு பேர் இருக்கட்டும், உள்ளுக்குள்ள என்னது, உள்ளுக்குள்ளார கன்றுக்குட்டி. அப்ப கன்றுக்குட்டிகளை வேணா பண்ணா கர்த்தர் ஆக்கினான். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது நியூ புரோட்டோடைப். இது சரி. இது வந்து பாத்தீங்கன்னா யாத்திராகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்துல 4-5 வசனங்களில் நீங்க இந்த காரியத்தை நீங்க பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, இதற்கு ஒப்பான ஒரு காரியம். யாத்திராகமம் 32:4-5. அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி, இது யார் அப்படின்னு சொன்னா ஆரோன், வாங்கி சிற்ப கருவியினால் கருபிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். எத்தனை கன்றுக்குட்டி? ஆரோன் வந்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று அந்த ஒரு கன்றுக்குட்டியை குறித்து என்ன சொல்றாங்க, இஸ்ரவேல் தேசத்திலிருந்து எகிப்து தேசத்திலிருந்து உங்களை வந்து கொண்டு வந்ததான தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி, இது எகிப்திலிருந்து உங்களை கொண்டு வந்த தெய்வங்கள் அப்படின்ட்டு என்ன பண்றான், சொல்லுகிறான். ஒன்றல்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட தெய்வங்கள். ஆனா பார்த்தா ஒரே ஒரு கன்றுக்குட்டி. அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? பலிபீடத்தை கட்டி யாருக்கு பண்டிகை? அப்ப அந்த கன்றுக்குட்டிக்கு என்ன பேரு? கர்த்தர் என்கிற பேர் அந்த கன்றுக்குட்டிக்கு. வெளியில பார்த்தா எகிப்திலிருந்து கொண்டு வந்ததான பரலோகத்தின் தெய்வம், உள்ள பார்த்தா என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு கன்றுக்குட்டி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவைகள் என்ன தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறது. இவன் என்ன பண்ணா, இந்த டைப் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி ஒரு நியூ புரோட்டோடைப். என்ன அப்படின்னா 2 கன்றுக்குட்டி, அங்க ஒரு கன்றுக்குட்டி, அவைகள் தெய்வங்கள், அதற்கு பேரும் கர்த்தர். இங்க இவன் என்ன பண்றான், எரோபெயாம் தனக்கு கொடுத்தான ராஜ்யத்துல இந்த ஜனங்கள் உண்மையான கர்த்தரை தேடி அவர்கள் போய்விடக் கூடாது என்பதற்காக 2 கன்றுக்குட்டிகளை பாத்தீங்கன்னா 2 இடத்துல அவன் வந்து பாத்தீங்கன்னா உண்டாக்கி வைத்து இதே காரியத்தை தான் சொல்றான். என்னன்னா, எகிப்திலிருந்து உங்களை கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். புதிய தெய்வத்தை அவன் அறிமுகப்படுத்துகிறான். ஒரு கன்றுக்குட்டி தெய்வங்கள் என்று சொன்னாலும் தவறு, 2 கன்றுக்குட்டி அல்லது 3 கன்றுக்குட்டி எல்லாம் சேர்ந்து ஒரு தெய்வம் என்று சொன்னாலும் அது தவறு. உங்களுக்கு எல்லாம் இப்ப சில காரியங்கள் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஏன் இவன் ஒரு புரோட்டோடைப்பு, அந்த புரோட்டோடைப் இன்றைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணப்படுகிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்க. அப்ப முதலாவது புதிய தெய்வத்தை அவன் வந்து பாத்தீங்கன்னா உண்டாக்கினான். அதுக்கு கர்த்தன்ற ஒரு பேரை வேற வச்சுக்கிறான், முலாம் பூசிக்கிறான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதுவித பிரசங்கத்தை செய்யறான். என்ன பிரசங்கம் பண்ணான் அப்படின்னா, புது தெய்வம்னா என்ன பண்ணணும், பிரசங்கம்னா என்ன, அந்த தெய்வத்தை அறிமுகப்படுத்தி சொல்லி கொடுக்கணும்ல, இல்லைன்னா ஜனங்களுக்கு எப்படி தெரியும்? புதுவித பிரசங்கம். என்ன பண்றான், நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று 28வது வசனத்துடைய 2வது பகுதியில இப்படி வாசிக்கிறேன். இந்த பிரசங்கம் அவசியமா அப்படின்னா ஆமா. ஏன்னா காடை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்ல. ஏன்னா பிரசங்கத்துல நீங்க என்னதான் பண்ணுவீங்க? ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா உயிரோடு எழுந்து தான் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து இந்த சாட்சியை போய் நீங்க என்ன பண்ணுங்க, உலகத்துக்கு சொல்லுங்க. அப்ப பிரசங்கம் அப்படின்னா நீங்க போய் உங்களை அழைத்தவரும்
உங்களை அனுப்பினவருமான அந்த தெய்வத்தை போய் நீங்க என்ன பண்ணணும் சொல்லணும். அதன் அடிப்படையில் தான் பவுல் என்ன சொல்லுவாரு, நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல், நாங்கள் எங்கே போய் பிரசங்கம் பண்ணாலும் எங்களை குறித்து நாங்கள் பேச மாட்டோம், எங்களை அழைத்து எங்களை அனுப்பினவரான அந்த தெய்வத்தை குறித்து பேசுவோம். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களை குறித்து ஏதாவது சொல்லணும்னா அவருடைய ஊழியக்காரர் என்றும் நாங்கள் பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அழைத்த தெய்வத்தை குறித்து பேசுவதுக்கு பேர் தான் என்னது? பிரசங்கம். ஏன்னா ஜனங்க அப்படியே விட்டா மறந்து போயிடுவாங்க. இப்போ புது தெய்வம் இன்ட்ரோடியூஸ் ஆகுது இல்லையா? அப்போ புது தெய்வத்தை அவன் பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தணும் அல்லவா? எப்படி அறிமுகப்படுத்துறான்? நீங்க எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போகணும், அதெல்லாம் கஷ்டம் இஸ்ரவேலரே, இதோ இவைகள் தான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின. அப்போ தெய்வம்னா எல்லாருக்குமே தெரியுது என்ன அப்படின்னா, நம்மளை விடுதலை ஆக்கினவர் தான் தெய்வம், நம்மளை மீட்டெடுத்தவர் தான் தெய்வம், நம்மளை அழைத்தவர் தான் தெய்வம், நம்மோடு கூட அந்த புதிய தேசத்துக்கு கொண்டு போகிறவர் தான், அவர்களை கானானுக்குள்ள கொண்டு போகிறவர் தான் தெய்வம், நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகிறவர் தான். எல்லாருக்கும் ஒரு காரியம் தெரிகிறது என்ன அப்படின்னா, அழைத்தவரும் விடுவித்தவரும் மீட்டவரும் நம்மோடு கூட இருக்கிறவரும் அவர் தான் நம்முடைய தெய்வம் அப்படின்னு தெரியுது. அவன் என்ன சொல்லுகிறான், உங்களை இஸ்ரவேலே உங்களை எகிப்து தேசத்துக்கு வர பண்ணின உங்கள் தேவர்கள் யாருன்னா இந்த 2 கன்றுக்குட்டிகள் தான், அல்லது ஒரு கன்றுக்குட்டி அதனுடைய அதே மாதிரி தான் அங்கேயும் வச்சிருக்கிறேன் நான், எங்க போனாலும் என்ன பண்ணலாம், அவரை மீட் பண்ணலாம். அது அந்த கன்றுக்குட்டிக்கு பேர் என்ன? கர்த்தர். இதுதான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்தது, ஸ்தோத்திர பலியெல்லாம் நீங்க அதுக்கு இடலாம். புதிய தெய்வத்தை உண்டு பண்ணி அறிமுகப்படுத்தி அந்த தெய்வத்தை குறித்து அறிவிக்கிற ஒரு புதிய பிரசங்கத்தை என்ன பண்றான், அவன் செய்கிறான். அடுத்ததாக புதிய கோயில் 31 முதல் பகுதியில் அவன் சொல்லுகிறதான காரியம், மேடையாக்கி ஒரு கோயிலையும் கட்டினான். தெய்வம் அப்படின்னு சொன்னா தெய்வத்துக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? டெம்பிள், கோயில் வேணும்ல. ஆக்சுவலா கோவில் கிடையாது, அது கோயில். கோயில்னா என்ன அர்த்தம்? கோனா இறைன்னு அர்த்தம், கோயில்னா இறைவன் அல்லது ராஜா அப்படி அர்த்தம். இல்லைன்னா இல்லம். அப்ப கோயில், பெத்தேல் அப்படி சொல்றோம்ல, பெத்தேல் என்கிற நகரம். பெத்தேல்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வீடு அப்படின்னு அர்த்தம். கோயில் அப்படின்னு சொன்னா இறைவன் தங்குகிற இருக்கிற இடம், அதான் கோயில். அப்போ ஒரு கோயிலையும் என்ன பண்றான், அவன் கட்டுகிறான். மேடையாகிய ஒரு கோயிலும் அந்த கன்றுக்குட்டியாகிய கர்த்தருக்கு கட்டுகிறான். உண்மையான கர்த்தர் கிடையாது, அது கட்டுறான். அடுத்து புதிய ஆசாரியர்களை அவன் என்ன பண்றான், நியமிக்கிறான். 31 2வது பகுதி, லேவியின் புத்திரராய் இராதவர்களை ஆசாரியர்கள் ஆக்கினான். ஏன்னா ஆசாரியர்கள்னு வேணும், ஆனா ஆண்டவர் நியமித்தது எப்படி அப்படி சொன்னா, லேவியின் புத்திரர்ல ஆரோனுடைய குடும்பத்திலே காணப்படுகிறவர்கள் தான் ஆசாரியர்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு, நியமித்தார். ஆனபடினாலே அப்படிதான் அங்கீகரிக்கப்பட்டது. ஆனா இவனும் என்ன பண்றான், ஆசாரியர் ஆக்கணும், ஆனா என்ன பண்றான், லேவியின் புத்திரர் அல்லாதவர்களை அவன் ஆசாரியர்கள் ஆக்குறான். அப்படின்னா புதிய ஆசாரியர்கள், புதிய புதிய சாமி கடவுள், புதிய இந்த சாமியை குறித்த பிரசங்கம், அறிமுகம். அடுத்தது புதிய கோயில், புதிய ஆசாரியர்கள். அப்புறம் ஜனங்களுக்கு கொண்டாட்டம் வேணுமா இல்லையா, புதிய பண்டிகை. 32 யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கொப்பாக ஒரு பண்டிகையை என்ன பண்ணா, அவன் ஏற்படுத்தினான். ஏன்னா ஜனங்களுக்கு கொண்டாட்டம் இல்லை அப்படின்னு சொன்னா அது என்னமா தெரியாது, அது கோயில் மாதிரி தெரியாது, அது சபை மாதிரி தெரியாது, கொண்டாட்டம் வேணும். அப்ப என்னாகமோ 29ஆம் அதிகாரம் 12வது இப்படி வாசிக்கிறீங்க, என்ன பண்டிகை ஆண்டவர் ஏற்படுத்தினார்? நிறைய பண்டிகைகள்ல கூடார பண்டிகை என்பது ஒன்று. 7ஆம் மாதம் 15ஆம் தேதி உங்களுக்கு பரிசுத்த சபை கூடும் நாளாய் இருக்க கடவுது. அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. 7 நாள் கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்க கடவீர்கள். இவன் என்ன பண்ணா, 8வது மாதம் 15ஆம் தேதி என்ன பண்றான், தன்னுடைய மனதிலே அவன் நியமித்து கொண்டு போய் ஒரு பண்டிகை என்ன பண்றான், அவர்களுக்கு ஏற்படுத்தி இது கர்த்தருக்கு பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு யூதாவில் காணப்படுகிற மாதிரியே ஒரு மாதிரியாக இவன் என்ன பண்ணான், இவன் இதை ஏற்படுத்தினான். இன்றைய கள்ள உபதேசங்களுக்கும் கள்ள மார்க்கங்களுக்கும் முன்னோடியானவன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த யெரொபெயாம். டிஃபரண்ட் புரோட்டோடைப் ஃப்ரம் சாலமோன். சாலமோன் பாத்தீங்கன்னா அவன் வேறு விதமான விக்கிரகாராதனையை கொண்டு வந்தானா, யெரொபெயாம் வேறு விதமான விக்கிரகாராதனையை கொண்டு வந்தான். என்ன வித்தியாசம் வேற சொல்ல முடியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், சாலமோன் என்ன விதமான விக்கிரகாராதனையை கொண்டு வந்து தேவனுக்கு கோபம் உண்டாக்கினான்.
பல நல்லா புரிந்து கொள்ளணும். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெய்வம், மெய்யான தெய்வம் உள்ள இருக்காரு. அந்த தெய்வம் இருக்கும் போதே வேற தெய்வங்கள் என்ன பண்றான், உள்ள கொண்டு வந்தான். இது ஒரு டைப். இன்னொரு டைப் என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையான தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா பிரித்து கொடுத்து அங்க அவர்கள் மத்தியிலும் அவர்களுக்கும் தெய்வமாக இருக்கிறவர் யாரு, கர்த்தர் என்கிற இந்த தெய்வம். அப்ப வேறு தெய்வங்களை கொண்டு வர்றதுக்கு பதிலா என்ன பண்ணா, இந்த கர்த்தர் என்கிற தெய்வத்தை ரீப்ளேஸ் பண்றான். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே பெயர் எல்லாமே காணப்படுகிறது. ஆனால் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கர்த்தருக்கு எங்க அப்படி எங்க ஆலயம் காணப்படுதோ அதே மாதிரி ஆசாரி எப்படி காணப்படுறாங்களோ அப்படி, பண்டிகை எப்படி காணப்படுதோ அப்படி, எப்படி ஆராதனை செய்யப்படுதோ அப்படி. ஆனால் உள்ள பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முகத்தை அப்படி விலைக்கு பாத்தீங்கன்னா உள்ள யார் கிடையாது, கர்த்தர் என்கிற அந்த திரையை அப்படி விலைக்கு பாத்தீங்க அப்படின்னா உள்ள என்ன இருக்கு, கன்று குட்டி காணப்படுது. இது வித்தியாசமான ஒரு விக்கிரக ஆராதனை. சாலமோன் உண்டாக்கிறதான விக்கிரக ஆராதனை, அனுமதித்த விக்கிரக ஆராதனைக்கும் யெரொபெயாம் கொண்டு வந்த விக்கிரக ஆராதனைக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. ரெண்டுமே விக்கிரக ஆராதனை என்று சொன்னாலும் நிறைய பேர் எதில் தான் ஏமாறுவாங்க, யெரொபெயாமுடைய ரிலீஜன்ல தான் ஏமாறுவாங்க. ஏன் தெரியுமா, சாலமோன் ஏற்படுத்தின காரியத்துல நீங்க உள்ள போனீங்கன்னா என்ன பண்ணலாம், உனக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ அங்க போய் என்ன பண்ணலாம், நீங்கள் ஆராதிக்கலாம். நீங்கள் எருசலேமுக்கு போனீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் என்ற மெய்யான தெய்வத்துக்கு ஆலயம் கட்டப்பட்டு இருந்தது. அவர் நியமித்த பண்டிகை, ஆசாரியர்கள், ஆராதனை முறைமைகள் எல்லாம் காணப்பட்டது. அங்க ஆராதிக்கலாம். இல்ல இந்த பக்கம் போய் சீதோர்களுடைய தெய்வத்தை ஆராதிக்கலாம், அம்மோனியர்களுடைய தெய்வத்தை ஆராதிக்கலாம், மோவாபியருடைய தெய்வத்தை ஆராதிக்கலாம்னா இங்க வேண்டாம், இன்னொரு இடத்துக்கு போகணும். அங்க அதே மாதிரி கோயில் இருக்கும், அந்த வேற ஆராதனை முறைமைகள் காணப்படும். அவங்கவுங்க என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இவனுடைய பகுதியில இப்படி கிடையவே கிடையாது. எங்க போனாலும் யார் தான், எங்க போனாலும் கர்த்தர் என்கிற தெய்வம் தான். ஆனா உள்ள போனீங்க அப்படின்னா கர்த்தர் என்ற பேர் தான் காணப்படுது, அவருடைய உள்ளுக்குள்ளார இருக்கிற தெய்வம் வந்து அது வேற. இது வித்தியாசம். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு கிறிஸ்தவத்திற்குள்ளாக. கிறிஸ்தவ சபைகளுக்குள்ள நீங்க போனீங்கன்னா அவங்கவுங்க நமக்கு தெய்வத்தை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கிடையாது. யாருதான், எங்க உள்ள போனீங்கன்னா நீங்க கர்த்தர் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் திரைய விலைக்கு பார்க்கணும். உள்ளுக்குள்ளார என்ன தெய்வம் காணப்படுது, என்ன முறைமைகள் காணப்படுது, இந்த பரலோகத்தின் தெய்வம் சொன்னபடி ஆராதிக்கிறார்களா, ஆராதிக்கப்படுகிறதா, அப்படிப்பட்ட செய்திகள் கொடுக்கப்படுதான்னு நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். நான் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஆழமாய் நீங்கள் தோண்டி பார்க்க வேண்டும். அப்ப தெரியும் யெரொபெயாமுடைய ரிலீஜியன் வந்து இன்றைக்கும் ஃபாலோ பண்ணப்படுகிறதா என்பதை நீங்கள் அறிய முடியும். ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? அப்ப விக்கிரக ஆராதனையில ரெண்டு வெரைட்டி கண்டது. சாலமோனுடைய விக்கிரக ஆராதனையில நீங்க என்ன பண்ணலாம், வகையறுத்து கண்டுபிடிச்சிடலாம். யெரொபெயாம் கொண்டு வந்ததுல நீங்க அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்கவும் முடியாது. எளிதாக எல்லா ஜனங்களும் ஏமாந்துருவாங்க. ஏன்னா நீங்க அந்த 10 கோத்திரத்துக்குள்ள போனீங்கன்னா அங்க வந்து ஆப்ஷனே கிடையாது. என்ன வேற வேற சர்ச்சே கிடையாது, வேற ஆலயமே கிடையாது. எங்க போனாலும் ஒரே மாதிரி சர்ச், ஒரே மாதிரி தெய்வம் இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து விக்கிரகம் என்கிறதான ஒரு வித்தியாசமான ஒரு முறைமையை வந்து பாத்தீங்கன்னா வந்து கொண்டு வந்தான். ஒரு ரிலீஜியனே வந்து பாத்தீங்கன்னா அவன் ஃபார்ம் பண்ணான். கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா தேவ எச்சரிப்பு வந்து அவனுக்கு உண்டானது. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் நீங்க பார்க்கும் பொழுது, யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையிலே நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து, தேவன் வந்து ஒரு மனுஷன் என்ன பண்றாரு, அனுப்புறாரு. நீங்க இந்த தவறான ரிலீஜியன் அப்படின்றதுல நீங்க ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். என்னன்னா பைபிளை நீங்க வாசிப்பீங்க, அல்லது தேவன் உங்களுக்கு வந்து என்னெல்லாம் எப்படி இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததை நீங்க வாசித்தீங்கன்னா எளிதாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா தவறான ரிலீஜியன்ல நம்பிக்கையில இருக்கீங்களா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். நீங்க இதை பார்க்கும்போது எடுத்த உடனே இதை கண்டுபிடிக்கலாம். என்ன அப்படின்னா, பெரிய ராஜாவாக அந்த தேசத்தையே ஆளுகிறவனாய் காணப்படலாம். ஆனா என்ன பண்ண முடியாது, இவன் வந்து தேவனுக்கு தூபம் காட்டுகிறதான ஆசாரியனுடைய வேலையை என்ன பண்ண முடியாது, அங்க யூதாவிலே காணப்படுகிறதான எருசலேமிலே காணப்படுகிற ஆலயத்துல இந்த வந்து காரியத்தை செய்யவே முடியாது ஒருபோதும், இல்லையா? ஆனால் இவன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவனே ஏற்படுத்துறது தானே. ஆசாரியர்களை யார் ஏற்படுத்துறா, இவன் ஏற்படுத்துறான். யூதாவிலே ஆசாரியர்களை வந்து தாவீது ஏற்படுத்த முடியுமா? நீங்க எங்கேயா பார்த்துருக்கீங்களா? நோ சான்ஸ். தாவீது பெரிய ராஜாவா இருக்கலாம், ஆனா ஆசாரியர்களை தாவீதால
ஏற்படுத்த முடியாது. ஆசாரியர்கள் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எப்படி ராஜாவை தெரிந்து கொள்றாரோ அதை போல ஆசாரியர்களை தெரிந்து கொண்டார். ஆனா இந்த நீங்க பார்க்கலாம், இந்த நியூ ரிலீஜியன்ல என்ன அப்படின்னு சொன்னா, யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையிலே நின்றான். இது ஒரு ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டதான காரியம் அல்ல. இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்திலே யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தை சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதில் உள்ள சாம்பல் கொட்டுண்டு போம், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம். 2 காரியத்தை சொன்னான். ஒன்று என்னன்னா, தாவீதின் வம்சத்துல யோசியான்னு ஒருத்தன் வருவான். அவன் என்ன பண்ணுவான், இதெல்லாம் இடிப்பான், ஆசாரியர்களை அது மேல அவன் எரிப்பான், இப்படின்ற ஒரு காரியம். இது எப்ப நடக்க போகுது? பின்னால நடக்க போகுது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அனுப்பினார் என்பதற்கான அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பலிபீடம் வெடித்து அதில் மேல் உள்ள சாம்பல் கொட்டுண்டு போம், இதுதான் அடையாளம். கர்த்தர் என்னை அனுப்பினார் என்பதும், நீ கர்த்தருக்கு விரோதமாய் காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறாய் என்பதற்கும் அடையாளம் அப்படின்னு சொன்னான். யோசியாவை குறித்து சொன்னதான தீர்க்கதரிசனம் அதுக்கப்புறம் ஒரு 340 350 வருடங்களுக்கு பின்பாக நடந்தது. அதுக்கப்புறம் நீங்க அதை எடுத்து வாசிச்சுக்கோங்க. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 15 16 வரைக்கும் எக்ஸாக்டா இப்படி சொல்லுவாங்கல்ல, இச்சு விடாம அப்படியே என்ன பண்ணுச்சு, சொன்னதான வார்த்தை யோசியாவின் மூலமாக நிறைவேறினது. அது 300 வருஷங்களுக்கு அப்புறம். ஆனா இந்த அடையாளம் என்பது பாத்தீங்கன்னா உடனே அன்னைக்கே நடந்துச்சு. அது என்னன்னா 4-5 வசனங்கள்ல வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 13 4-5. பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்துக்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது, அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாக நீட்டின கை தன்னிடமாக முடங்கக்கூடாதபடிக்கு மரத்து போயிற்று. தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிடுது. இமீடியட்டா இந்த காரியம் நடக்குது. எக்ஸ்ட்ராவா என்ன அப்படின்னு சொன்னா, இவனுக்கு மனம் திரும்புதலுக்கான ஒரு அழைப்பு இது கொடுக்கப்பட்டது. எப்படின்னா, கர்த்தர் விரோதமாக பேசினா கூட அது மனம் திரும்புதலுக்கான அழைப்பு. நீ செய்கிறது சரியில்லை, இப்படியே இருந்தனா என்ன பண்ணுவேன், உன்னை கெடுக்கிறது மாத்திரமில்ல நிறைய பேரை கெடுப்பேன் அப்படின்ட்டு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒரு அழைப்பை கொடுக்குறாரு, இன்விடேஷன் டு ரிப்பன்ட். இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, எந்த மெசேஜ் யாரை கொண்டு வந்தாரோ என்ன பண்றான், அவனை வாயை மூட வைக்கிறதுக்கு அவன் பார்க்கிறான். மறுபடியும் தான் கை நீட்டி அவனை பிடிங்க அப்படின்னு சொன்னா, இது பார்த்தீங்கன்னா அவனுடைய கை மரத்து போனதான காரியம். அப்ப இந்த தண்டனையை அவன் பெற்ற போது என்ன பண்றான், கர்த்தரிடத்துல ஜெபிக்க சொல்றான். இப்ப இது பாத்தீங்கன்னா மனம் வருந்தி ஜெபிக்க சொன்னானா, மனம் திரும்பினானா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை. இன்னைக்கு ஆலோசனை வேளையில நம்ம ஒரு காரியத்தை பார்த்தோம் அல்லவா, என்ன அப்படின்னு சொன்னா, வேதத்தை கேளாதபடி, ஏதாவது சொல்லுங்களா, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்ப ஜெபத்தினுடைய அடிப்படையான சில காரியங்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா உண்டு அல்லவா, அதுல இதுவும் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னா, ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, ஜெபம் கேட்கப்படணும் அப்படின்னா, ஜெபம் கேட்கப்பட்டு ஆண்டவர் பதில் கொடுக்கறதெல்லாம் அடுத்த பாயிண்ட். ஆனா ஜெபம் கேட்கப்படணும், ஆண்டவருக்கு அது பிரியமா இருக்கணும், அல்லது எப்படி இருக்கணும், பிரீதியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல என்ன, வேதத்தை கேளாதபடி செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம். அப்ப ஜெபிக்கிறவர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா வேதத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, கேட்டு செவியை விலக்கக்கூடாது. அப்படியானால் வேதத்தை வாசித்து தியானித்து அப்படின்னா அர்த்தம், வேதத்தை கேளாத அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? வேதத்தை கேளாத அப்படின்னா, நீங்க வேதத்தை வாசித்தீங்கன்னா வேதம் உங்களோட பேசுன்றார் ஆண்டவர், வேத வார்த்தையில் உங்களோட பேசும். அப்ப வேதத்தை கேளாதபடி ஒரு மனுஷன் அதனோடு கூட பேசும் பொழுது தன்னுடைய செவியை விளக்குறானா, தன்னுடைய இருதயத்தை அவன் தள்ளுகிறான், அலட்சியப்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னா அவனுடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமா இருக்காது. அப்ப ஜெபத்துக்கு அடிப்படையான சில காரியங்களை நீங்க பார்த்து கொண்டே வரும்போது இதுவும் ஒண்ணு என்னன்னா, வேத வசனம் உங்களோட கூட பேசிச்சுன்னா, நீங்க ஆராய்ந்து பார்க்கணும், வேத வசனம் உங்களோட கூட பேசிச்சுன்னா அந்த வேத வசனத்துக்கு என்னுடைய இருதயத்தை நான் விலக்கி இருக்கிறேனா
இருதயத்தை மூடி இருக்கிறேன்னா அதான் செவியை விளக்குகிறதான காரியம். அப்படி இருந்தா நான் பண்ணுகிற ஜெபம் என்ன ஜெபமா இருந்தாலும் அந்த ஜெபம் அவருக்கு அருவருப்பானது. ஆக்சுவலா அவர் கேட்கிறாரு கேட்கலன்றது அடுத்த பாயிண்ட், அவர் பதில் கொடுக்கிறாரு கொடுக்கலன்றது அடுத்த பாயிண்ட். ஆனா எப்படி இருக்கும் அவருக்கு? அருவருப்புனா என்ன? பிரியம் இல்லாத அருவருப்பு. நீங்க எதை பார்த்தாலும் அருவருப்பா இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு பிடிக்காத காரியம் இல்லையா, பிடிக்காத காரியம் உங்களுக்கு வந்து அருவருப்பா இருக்கும். அது மோசம். அருவருப்புனா வேற எப்படிதான் சொல்றது நான்? அன்அக்செப்டபிள். ஏதோ ஒண்ணு நீங்க போறீங்க, ரோட்ல போறீங்க, யாரோ அசிங்கம் பண்ணி வச்சிருக்காங்க, அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அருவருப்பா இருக்கும். இல்ல காலில் மிதிச்சிட்டீங்க, எப்படி இருக்கும்? அருவருப்பா இருக்கும். இப்போ இப்படி இதுல இப்படிதான் இருக்கும். ஆண்டவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இவனோடு கூட பேசியும் நான் சொல்லியும் அது அவனுக்கு புரிந்தும் அவன் தன்னுடைய இருதயத்தை விளக்குகிறான் அல்லவா, இப்பொழுது அவன் செய்கிறதான ஜெபம் எனக்கு அருவருப்பா இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப ஜெபத்துக்கு அடிப்படையான சில காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுல இதுவும் ஒரு பாயிண்ட். என்ன அப்படின்னு சொன்னா, வேத வசனத்தை வாசிக்கிறேன் அல்லது யாரும் எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அது எனக்கு புரியுது, அப்படியானால் என்னுடைய செவியை நான் விளக்க மாட்டேன், நான் அதற்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லும் பொழுது நீங்க பண்ணுகிற ஜெபமெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்படும். சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நடக்கல அப்படின்னா திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஏன் ஆண்டவரே நடக்கல, வேற என்ன பண்ணணும், நான் என்னை மாற்றிட்டேனே, நான் உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறேனே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்? தைரியமா கேட்கலாம். செவி கொடுக்காத போது எப்படி நீங்க கேட்க முடியும் ஆண்டவர்கிட்ட? ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே கேட்க முடியாது இல்லையா? சரி, இங்க வரும் விஷயத்துக்கு வருவோம். அப்ப இது யெரொபெயாமுக்கு மனம் திரும்புவதற்கான ஒரு அழைப்பாய் காணப்பட்டது. அவனும் வார்த்தையை அவன் பேசினானோ அவனுடைய வாயை மூடுகிறதற்கு அவன் ட்ரை பண்றானே ஒழிய கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதற்கு அவன் ஆயத்தமா இல்லை. தண்டிக்கப்பட்ட போது அதே மாதிரி கர்த்தரிடத்துல ஜெபிக்க ஒரு காரியத்தை மட்டும் கரெக்டா பண்ணான். என்னன்னா அவனுக்கு நல்லா தெரியும், நான் ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்க மாட்டாரு. இவன் ஒருத்தன் வந்து சொன்னான்ல, அவன்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை வாசிங்கன்னா தெரியும். உன்னுடைய தேவனிடத்துல நீ எனக்காக விண்ணப்பம் பண்ணு, என்னுடைய கை திரும்பவும் சரியாகும்படியாய் உன்னுடைய தேவனிடத்துல நீ விண்ணப்பம் பண்ணு அப்படின்னு சொல்றான். கேட்டா வந்து மனம் திரும்பினதை போல மனம் மருந்தினதை போல காணப்படும். ஆனா இந்த செயல் அவனுடைய அவசர தேவைக்கான ஒரு தற்காலிக வேணா மனம் திரும்பதான் சொல்லிக்கலாம். ஏன்னா வெளியில பார்த்தா நமக்கு எப்படிதான் தெரியும், திருந்திட்டாயா, தண்டிக்கப்பட்டோன்னு சிக்ஷிக்கப்பட்டோன்னு திருந்திட்டான் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும். அப்ப வெளியில பார்க்கும் பொழுது இது மனம் திரும்புதலை போல உங்களுக்கு தோன்றினாலும் கூட நிச்சயமாக இது மனம் திரும்புதல் கிடையாது, அவசர தேவை. எனக்கு இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்திலே வருவதோ, தேவனை நோக்கி திரும்புவதோ, நம்மை நாம தாழ்த்துவதோ, அதற்கு பேர் வேணா மனம் திரும்புதல் அப்படின்னு நம்ம என்ன நினைக்கலாமே ஒழிய அது என்ன மனம் திரும்புதல்? ஒரு பேர் வேணா வச்சுக்கலாம், யெரொபெயாமின் மனம் திரும்புதலை போல. அப்படி நம்ம ஒருபோது என்ன பண்ணக்கூடாது? எனக்கு இந்த காரியம் தற்காலிகமா நடக்கணும். தற்காலிகம்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல நடக்கணும் அப்படி கூட எடுத்துக்கோங்களேன். இந்த உலகத்துல இந்த காரியம் நடக்கணும் என்பதற்காக கர்த்தரிடத்துல திரும்புவது மனம் திரும்புதல் அல்ல. கர்த்தரை தேடுவது மனம் திரும்புதல் அல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா இவனுடைய அந்த மனம் திரும்புதல் அல்லது தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணு அப்படின்னு சொல்லுகிறதான காரியமானது தற்காலிகமானது மாத்திரமல்ல, மிக தெளிவானது. ஏன் மிக தெளிவானது? இப்ப அந்த பொன் கன்றுக்குட்டிகள் அவனுக்கு என்ன பண்ண முடியாது? உதவி செய்ய முடியாது. அவனுடைய கரத்தை திரும்பவும் பழையதை போல அவைகள் மாற்ற முடியாது என்பது யெரொபெயாமுக்கு தெரியும். இல்லைன்னா தெரியலன்னா தான் அவன் என்ன பண்ணலாம்? மேடைகள்ல இன்னும் பலிகளை எடுக்கலாம் அல்லது மற்றவர்களை கொண்டு பலியிட சொல்லலாம், அதுகிட்ட ஜெபிக்க சொல்லலாம்ல. நல்லா தெரியும் யெரொபெயாமுக்கு அந்த பொன் கன்றுக்குட்டிகள் ஜனங்களை ஏமாத்துறதுக்காக அவன் பண்ணி வைத்ததே ஒழிய அதனால ஒரு பலனும் தன்னுடைய ஆத்துமாவுக்கு உண்டாகாது என்பது நிச்சயமாக அவனுக்கு தெரியும். என்ன பலன் தான்? பொன் கன்றுக்குட்டிகள்னால யெரொபெயாமுக்கு ஏதாவது பலன் உண்டா? என்ன பலன் உண்டு தெரியுமா? ஜனங்கள் எல்லாம் தன் வசமாக காணப்படுறாங்க. தன் வசத்திலே காணப்படுகிற அந்த கூட்டத்தை கர்த்தருடைய வசமாக போகாதபடிக்கு பிடித்து வைத்துக் கொள்ளுகிறதற்கு பொன் கன்றுக்குட்டிகள் பிரயோஜனமா இருக்கும். ஜனங்கள் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் விரும்புகிறபடி ஆராதிக்காம இருக்கிறதற்கு பொன் கன்றுக்குட்டிகள் யெரொபெயாமுக்கு பிரயோஜனமா இருக்கும். இந்த மாதிரி காரியத்துக்கு தான் அந்த பொன் கன்றுக்குட்டிகள் அல்லது விக்கிரகங்கள் பிரயோஜனமா இருக்க முடியாது. தனக்கு ஒண்ணு வேணும்,
இன்னைக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த காரியம், அவனுடைய ஆத்மாவினுடைய அந்த காரியம் பொன் கன்றுக்குட்டியினால் நிறைவேறாது என்று யெரொபெயாம் நன்றாக அறிந்து தேவனால் அனுப்பப்பட்டதால் அந்த மனுஷனிடத்துல சொல்றான், நீ எனக்காக உன்னுடைய தேவனிடத்துல நீ ஜெபம் பண்ணு. அப்ப turning to God only for momentary benefits is not repentance. அதுக்கு பேர் மனம் திரும்புதல் அல்ல. நித்தியத்திற்காக தெய்வத்தை தேட வேண்டும். அவர் தெய்வம் என்பதற்காக தெய்வத்தை தேட வேண்டுமே ஒழிய எனக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக தெய்வத்தை தேடுவேன் என்று சொன்னால் நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்? நான் திரும்ப போயிடுவேன், திரும்பவும் அவரை விட்டு போயிடுவேன். அப்போ ஒரு மொமெண்டரி பெனிஃபிட்டுக்காக இன்னைக்கு இந்த காரியம் நடக்கணும் என்பதற்காக அவன் தெய்வத்தை அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தரை தேடினதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்கிறீர்கள். அப்போ நன்றி மறந்து தனக்கு கொடுக்கப்பட்டதான பொறுப்பை மறந்து, ரெஸ்பான்சிபிலிட்டியை திரும்ப சொல்றேன், பொறுப்பை மறந்து தன்னை ஏற்படுத்தின தேவனுக்கு துரோகம் செய்கிறதான தலைவன் தனக்கு பின் வருகிற அநேகருக்கு முன்மாதிரியாகிறான். புரோட்டோடைப் ஆஃப் மெனி கிங்ஸ். அவனுக்கு பின்பாக வந்ததான எல்லாரையும் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நிறைய ராஜாக்கள் காணப்பட்டாங்க இஸ்ரவேல்ல. அத்தனை பேரும் ஆல்மோஸ்ட் யெரொபெயாமை சொல்லி 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 ஆண்டவர் சொல்வார். அவனுக்கு பின்பு நாதாப், பாஷா, ஏலா, சிம்ரி, ஓம்ரி, ஆகாப், அகசியா, யோராம், ஏஹு, யோவகாஸ், யோவாஸ், இன்னொரு யெரொபெயாம் 2, சகரியா, சல்லும், மெனாக்கேம், பெக்காக்கியா, பெக்கா, ஓசேயா. இப்படி இவ்வளவு பெரிய யோசேயனுடைய காலத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அசீரியா ராஜா வந்து பிடிச்சான். அப்ப இத்தனை ராஜாக்களும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இவனை வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ண, இவன் ஏற்படுத்தின அந்த ரிலீஜனை, இவன் ஏற்படுத்தின கர்த்தர்ன்றது கன்றுக்குட்டியில, கன்றுக்குட்டிகளை கர்த்தராக்கணும், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுகிறவர்களாக, அல்ல சிம்பிளா புரியணும்னா ரிலீஜனை ஃபாலோ பண்ணுகிறவர்களாக அவர் காணப்பட்டாங்க. எக்ஸப்ட் ஆகாப். ஆகாப் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் 1 ராஜாக்கள் 16, 30, 31 இவன் அவனோட மோசம் அப்படின்னு போட்டிருக்கோம். அத்தனை ராஜாக்களும் இவன் அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. ஆகாப்பும் இவன் அப்படியே ஃபாலோ பண்ணா, அதே ரிலீஜன் தான், ஆனா அவனோட இன்னும் ரொம்ப மோசமானவன் அப்படின்ட்டு ஆகாபை குறித்து சொல்லப்பட்டோம். இந்த எஃபெக்ட் ஆஃப் திஸ் புரோட்டோடைப் 2 பேர் மாத்திரம் உங்களுக்கு உதாரணமா காண்பிக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜா யோராம் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் பிரயோஜனம் இல்லை. என்ன அப்படின்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3:1-3. இவன் பேர் யோராம். இவனு இஸ்ரவேலினுடைய ராஜா. இவனுடைய ஆகாபுடைய மகனுமே. இவன் வந்து கொஞ்சம் பரவாயில்ல, ஆனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா இவனும் பிரயோஜனம் கிடையாது. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18ஆம் வருஷத்துல ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே, அதாவது இஸ்ரவேல்ல சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனை போலும் தன் தாயை போலும் அல்ல, தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றி விட்டான். கொஞ்சம் பரவாயில்ல, இவன் ஆகாபு எசபேல் என்கிறவர்களைப் போல இல்லாதபடிக்கு இவன் என்ன பண்ணா, அவன் பண்ணுவித்ததான பாகாலின் சிலையை என்ன பண்ணானா விலக்கினானாம். என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கி கொண்டிருந்தான். நல்லா இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. கொஞ்சம் பரவாயில்ல, இந்த ராஜா அந்த சிலைகள் எல்லாம் விலக்குறான், ஆனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகாமல் அவைகளிலே சிக்கி கொண்டிருந்தான். இன்னும் அநேக கிறிஸ்தவர்களுடைய நிலைமை வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவர்கள் பாவங்களிலே சிக்கி கொண்டிருக்க, அல்லது அந்த ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் என்று சொல்லுகிறோம் அல்லவா, புரோட்டோடைப் அப்படியே வந்திருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதுல சிக்கி கொண்டிருக்காங்க. நிறைய விஷயத்துல நல்லா இருப்பாங்க, நிறைய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற விக்கிரகாராதனை காரியங்களை விலக்கியிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில காரியங்களை அப்படியே சிக்கி கொண்டு இருக்கிறாரு பாருங்க. அதுக்கு இந்த யோராம் வந்து ஒரு உதாரணம். இன்னொருத்தரை காமிக்கிறேன். யெகூவை குறித்து நீங்க வாசித்திருப்பீங்களே. யெகூ வந்து அவனும் கொஞ்சம் பெட்டர் ராஜா. இஸ்ரவேல் ராஜா யெகூ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனாலும் பிரயோஜனம் இல்லை. எப்படி இந்த ரிலீஜியன் நம்மளை வந்து பிடிக்குது, இந்த ஒரு விசேஷமான ஒரு வித்தியாசமான விக்கிரகாராதனை வந்து எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஜனங்களை ஆட்கொண்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சந்ததியா பிடிக்குது என்பதுக்கு இவன் ஒரு உதாரணம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 29-31 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். ஆனாலும் பெத்தேலிலும் தானிலும் வைத்த பொன் கன்றுக்குட்டிகளால் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை யெகூ விட்டு விலகவில்லை. கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தின் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியால்
உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். யெகூவிட்ட சொல்றார். ஏன்னா அவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாரு, அதை சும்மா சூப்பரா நிறைவேற்றினான். என்னன்னா ஆகாபின் குடும்பத்தை சங்கரிக்கணும் அப்படின்றதான ஒரு அசைன்மெண்ட் ஆண்டவர் யெகூவுக்கு கொடுத்தாரு. அதை வந்து பெர்ஃபெக்டா செஞ்சான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய பார்வைக்கு செம்மையானதை நீ செஞ்ச, ஆனபடினாலே உனக்கு வந்து இப்படிப்பட்ட பிளெஸ்ஸிங், 4 தலைமுறையாக உன்னுடைய குமாரர்கள் சந்ததியை வீற்று இருப்பாங்க அல்லது இஸ்ரவேலை ஆளுவார்கள். 31 வசனம். ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாய பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோறும் நடக்க கவலைப்படவில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. அப்ப நீங்க பார்த்துட்டே வாங்க, ஒரு நல்ல ரிலீஜியன் தானே, நல்ல மார்க்கத்துக்குள்ள தானே காணப்படுறோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நல்லதுதான், பேரெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா இதுல என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பல சந்ததிகளாக கடந்து வந்து கொண்டு இருக்கிறது. வேதத்துல இருக்கிறதான அந்த வசனங்களின் படி தேவனை ஆராதிக்கிற முறைகள், தேவனை தேடுகிற காரியங்கள், கீழ்ப்படுகிற காரியங்கள் இவையெல்லாம் காணப்படுதா? அல்லது பாரம்பரியமாக சில காரியங்கள் நாம இன்னைக்கு ஃபாலோ பண்ணுகிறதான இந்த மதத்துல மார்க்கத்துல காணப்படுதா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த யெகூவும் ஒரு உதாரணம், ஆகாபின் குமாரனாகிய யோராமும் ஒரு உதாரணம். கொஞ்சம் பரவாயில்ல, ஆனாலும் கூட அவர்களால் அதிலிருந்து மீண்டு வர முடியல. மீண்டு வர்றதுன்னா எப்படி? கம்ப்ளீட்டா உடைச்சிட்டு வெளியில வரணும். இது சரியில்லை, நான் ஃபாலோ பண்றது சரியில்லை, என்னுடைய நம்பிக்கை சரியில்லை அப்படின்னு சொன்னா உடைச்சிட்டு கம்ப்ளீட்டா வெளியில வரணுமே ஒழிய கொஞ்சம் கொஞ்சம் அதுல இருந்து நான் எடுத்துப்பேன், அதை நான் ஃபாலோ பண்ணுவேன் என்று இருப்பதுல அர்த்தமே கிடையாது. சரி, அடுத்ததாக கீழ்ப்படுதலினாலோ திறமையினாலோ அழைக்கப்பட்டவன் அல்ல யெரொபெயாம். யெரொபெயாம் குறித்து சில காரியங்கள்லாம் பார்த்தோம்ல, அவன் பராக்கிரமசாலியா இருந்தான், திறமை உள்ளவனாய் காணப்பட்டான் அப்படின்லாம் நம்ம வாசித்தோம்ல. எத்தனை பேர் நீங்க நினைக்கிறீங்க இந்த யெரொபெயாம் என்பவனை கர்த்தர் வந்து அவனுடைய அந்த திறமையினால அவனை அழைத்தார், அல்லது அவன் கீழ்ப்படுகிறவனாக கண்டு ஆண்டவர் அழைத்தார்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? சான்ஸ் இருக்குல்ல? இல்லை நம்மளை வந்து எத்தனை பேரை வந்து ஆண்டவர் வந்து நம்ம நல்லா கீழ்ப்படுகிறவர்கள் என்று கண்டு அழைத்தார்? கீழ்ப்படிவோம் என்று அறிந்து அழைக்கலாம், கீழ்ப்படுகிறவர்களாக கண்டு எத்தனை பேரை அழைத்தார்? ஒருவரையுமே கிடையாது. ஆக்சுவலா நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நம்மை கண்டு ஆண்டவர் அழைத்தாரா அப்படின்னு சொன்னா சான்ஸே கிடையாது. ஆனால் அழைக்கப்பட்ட பின்பு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இல்லை அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னா நாம விழுவோம், நிறைய பேர் விழுகிறதற்கு காரணமாகும். அப்ப இந்த யெரொபெயாம் வந்து மிக திறமையானவன் அப்படின்ட்டு அவனுடைய மெரிட்டை பார்த்தோ, அல்லது இவன் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு நடுங்கி கீழ்ப்படுகிறவன் என்பதை கண்டோ ஆண்டவர் என்ன பண்ணல? அழைக்கவில்லை. ஆண்டவர் அவனை அழைத்தார். அதுக்கு ஒரு காரணத்தை கூட நான் சொன்னேன், பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா யோசேப்பின் கோத்திரத்தை, யோசேப்பை ஆண்டவர் என்ன பண்ணாரு? சிரேஷ்ட புத்திரத்துக்கு தெரிந்து கொண்டார். ஆனபடினாலே வந்து மனாசேவோ எப்ராயிமோ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் இல்லையா? அதுல எப்ராயிம் என்றுதான் முன்மையே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வந்து ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆசீர்வதிக்கிறத பார்த்தே நீங்க அறிந்து கொள்ள முடியும். அப்ப அது ரூபனுக்கு கொடுக்கப்படாம யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ அது யோசேப்பின் கோத்திரத்துல 2 பேர்ல ஒருத்தருக்கு வரணும், அது எப்ராயிமுக்கு தான் வரும். அப்ப எப்ராயிமுக்கு கொடுக்கப்பட்டதான காரணம் இந்த யெரொபெயாம் என்கிற மனுஷனுடைய திறமையை கண்டோ, இவன் நல்லவன் என்பதோ கீழ்ப்படுகிறவன் என்பதோ கண்டோ அல்ல. ஆனால் அழைக்கப்பட்ட பின்பு இந்த லீடர்ஸ் என்ன பண்ணணும்? நிச்சயமாக கீழ்ப்படியணும். அதுதான் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. நாம வந்து பாத்தீங்கன்னா நல்லவர்கள் என்பதை கண்டு ஆண்டவர் நம்மளை அழைக்கல, பரிசுத்தமானவர்கள் என்பதை கண்டு ஆண்டவர் நம்மளை அழைக்கல. ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோசமானவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்பதை கண்டுதான் நம்மளை அழைத்தார். அழைத்த பின்பு நீ வணங்கா கழுத்துள்ளவனாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? கீழ்ப்படிக்கணும்னா மாறணும். ஏன் உன்னை அழைத்தார்? அந்த ஜனங்க சரியில்லை அப்படின்றதுக்காக தானே. இஸ்ரவேல் ஜனங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விக்கிரகத்தை பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லி சாலமோனுடைய வந்து குடும்பத்தாரிடத்திலிருந்து தேவன் வந்து ராஜ்யத்தை பிரித்து யெரொபெயாமுக்கு கொடுக்கிறாருனாலே என்ன அர்த்தம்? சாலமோனுடைய பாவத்தை நீ பண்ணாத. இவன் சாலமோனுடைய பாவத்தை பண்ணுகிறது மாத்திரமல்ல, அதுக்கும் மேல பண்ணுகிறவனாக வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாசினா தெரியும், சிந்தித்து அவன் யோசித்து என்ன பண்ணானா இந்த காரியத்தை இவன் பண்ணான். அப்ப எப்படிப்பட்டதான மனுஷனாக காணப்படான்? ஏன் நன்றியற்ற மனுஷன் இவன் நான் சொன்னேன். ஏன் அப்படின்னா நம்மளும் இவனை போல இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸியா நம்மளாலையும் இருக்க முடியும். எப்ப அப்படின்னு சொன்னா கர்த்தர் நம்மளை அப்படி கொஞ்சம் உயர்த்தும் போது நம்ம கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில
நிறைவேறும் பொழுது, மெனி பீப்புள் ஆர் அண்டர் அவர் கேர் வரும்பொழுது நம்ம என்ன பண்ண முடியும்? ஈஸியாக அதை அபியூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு விரோதமான நமக்கு முன் இருந்தவர்களை பார்க்கலும் மோசமானவர்களாக நம்மளால என்ன பண்ண முடியும்? மாற முடியும். எதற்காக ஆண்டவர் சபையை பிரிக்கிறார் நினைக்கிறீங்க? கூட்டத்தை எதுக்கு ஆண்டவர் பிரிக்கிறார்? சபைகள் பிரித்தெடுக்கப்படுவதற்கு, ஒரு கூட்டம் பிரித்தெடுக்கப்படுவதற்கான நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னா, அது சரியில்லைன்றக்காக தான் ஆண்டவர் பிரித்தெடுத்து, நான் உங்களை பிரித்தெடுத்து நீங்க பரிசுத்தமா இருங்க, நீங்க அவங்கள போல இருக்காதீங்க, இது சரியில்லை ஆனப்படினால்தான் உன்னை தனியா நான் எடுத்தேன். அப்ப சபை பிரிக்கப்படுவது அல்லது கூட்டம் பிரிக்கப்படுவதற்கான நோக்கமே, புது தலைவன் உண்டாகிறதுக்கான நோக்கமே என்ன? பழைய பேட்டர்ன் சரியில்லை அப்படின்றது தானே. அப்ப பிரித்தெடுக்கப்பட்ட பின்பும் யெரொபெயாம் சாலமோனை போலவோ அல்லது ரெகோபெயாமை போலவோ அல்லது அதை விட மோசமாவோ நடந்தா, ஆண்டவர் பிரித்தெடுத்து இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை குறித்து அவனை மேன்மைப்படுத்தினதனுடைய நோக்கத்துக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அதனாலதான் துரோகம்னு சொன்னேன். அப்ப நன்றியற்ற ஒரு மனிதனாக யெரொபெயாம் வந்து மாறினதை நீங்க பாக்கணும். எவ்வளவு நன்றி உள்ளவனா அவன் காணப்பட்டு இருக்க வேண்டும். சிந்தித்து பாருங்க. சாலமோனை பார்க்கிறோம். சாலமோனுக்கு ஒரு காரியம் காணப்படுது, ஒரு பிரிவிலேஜ் காணப்படுது. என்ன? ராஜாவினுடைய மகன். அவன் யெரொபெயாம் ராஜாவுடைய மகனா? இல்ல, வேலைக்காரன். அவன் யாருன்னே அறியாத ஒரு மனிதனாக இஸ்ரவேலுக்குள்ளே காணப்பட்டதான ஒரு மனுஷன். அவனை அழைத்து ஆண்டவர் தெரிந்து கொண்டு தாவீதினுடைய அந்த ராஜ்யத்தை பிரித்து கொடுக்கிறார் என்று சொன்னார். எவ்வளவு நன்றி உள்ள ஒரு மனுஷனாக அவன் காணப்பட்டிருக்கான். அது சின்னதாக கொடுக்கல, பெரிய போர்ஷன் எடுத்து பிரித்து கொடுத்தார். அப்ப இவனும் வந்து பாத்தீங்கன்னா கீழ்ப்படிதலாலோ திறமையினாலோ மற்ற எந்த காரியத்தினாலும் அழைக்கப்படவில்லை, கிருபையினாலே அழைக்கப்பட்டான். ஏன்னா லெசன் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அழைக்கப்படுகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் மோசமானவனா இருந்திருக்கலாம். ஆனா அழைக்கப்பட்ட பின்பு ஆண்டவர் எதற்காய் அழைத்தாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றுகிற பாத்திரமா நான் இல்லை, நீங்க இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்கும் எனக்கும் யெரொபெயாமுக்கும் வித்தியாசம் இல்லை. ஆர் இன் தட் கேஸ் எனி பாஸ்டர், எந்த ஒரு மெய்ப்பனாய் காணப்பட்டா, எந்த சபையை நடத்துகிறாரோ, பெரிய சபையா இருந்ததுன்னா அவருக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? நிறைய ஜனங்களை மேய்க்கிறவராக பராமரிக்கிறவராக காணப்பட்டா அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் அதிகமா காணப்படுது. அப்படிதான் யூதாவை பார்க்கலும் இஸ்ரவேல் தேசத்தை அரசாண்ட யெரொபெயாமுடைய அந்த பொறுப்பு வந்து மிக பெரிதாய் காணப்பட்டது. அது கிருபையினால் பெற்றதாய் காணப்பட்டது. ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதற்கு விரோதமான செய்கையை செய்கிறவனாய் காணப்பட்டான். பவுல் சொல்றாரு 2 தீமோத்தேயு 2:21 ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரனாய் இருப்பான். ஒருத்தனை ஆண்டவர் அழைக்கிறார், ஒரு பாத்திரத்தை அழைக்கிறார். அந்த பாத்திரம் என்ன பண்ணணும்? நான் அதே லெவல்ல தான் இருப்பேன், அதே மாதிரி உலகத்து மனுஷனா காணப்படுவேன், அல்லது பழைய ஒரு சபையிலேருந்து என்னை ஆண்டவர் பிரித்து எடுத்தார், அது சரியில்லைன்னு என்னை பிரித்து எடுத்தார் அப்படின்னு சொன்னா உனக்கு இன்னைக்கு மாற்றம் காணப்பட்டிருக்கணும். எதுக்காக உன்னை பிரித்து எடுத்து உன்னை மாற்றி வைத்திருக்கிற? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அங்க இருக்கிற மாதிரியே தான் நான் இங்கேயே இருப்பேன் அப்படின்னு சொன்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? பவுல் சொல்லுகிற ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டார். எதை விட்டுட்டு வந்தியோ அது திரும்ப உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள வேண்டாம், ஆண்டவர் தனது உன் வாழ்க்கைக்குள்ள வரக்கூடாது. அப்படிப்பட்டவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரனாய் காணப்படுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் இது எல்லா மனிதர்களுக்கும் பிரித்தெடுக்கப்பட்ட அழைக்கப்பட்ட எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டதான எதிர்பார்க்கப்படுகிற காரியமாய் காணப்படுது. அப்ப அநேக சந்தர்ப்பங்களை பெற்றும் அவைகள் கொடுக்கப்பட்டோம் நன்றியற்றதான மனிதனாகவே வாழ்ந்து மனம் திரும்பாமல் மறைந்தவன் யெரொபெயாம். என்னெல்லாம் பார்த்தோம்? எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்தையும் தயவையும் பெற்றும் நன்றி மறந்த ஒரு மனிதனா இருந்தான். தன் சுய ஆதாயத்திற்காக, என்ன ஆதாயம்? இங்க அரசியல் ஆதாயம். ஆக்சுவலா ராஜ்யபாரம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தனக்கும் தன் சந்ததிக்கும் அது தொடர்ந்து காணப்படும். ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? இது வந்து பாத்தீங்கன்னா டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட். என்ன அப்படி சொன்னா, எப்படியா இருந்தாலும் தாவீதினுடைய சந்ததியை நான் சிறுமைப்படுத்துவேன், என்னாலும் அப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாலமோன் பண்ண காரியத்தினால அந்த சந்ததி சிறுமைப்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு இது எப்பொழுதும் இப்படி இருக்காது அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் திரும்பவும் அந்த கூடாரம் எழும்பும். ஆண்டவர் கட்டுவார், தாவீதின் கூடாரத்தை ஆண்டவர் திரும்பவும் கட்டுவார். எப்படி அப்படின்ற காரியம் அவனுக்கு சொல்லப்பட்டிருந்தது அல்லவா? இல்ல என்னைக்குமே அவர் எழும்பவே கூடாது அப்படின்னு அவன் நினைப்பான் அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமா செயல்படுறான். அப்ப தன்னுடைய ஆதாயத்துக்காக பவுல் சொல்லும்போது இழிவான ஆதாயத்திற்காக. அப்ப ஒரு சபை காணப்படுது, ஒரு மெய்ப்பன் காணப்படுகிறான், இழிவான ஆதாயத்திற்காக, பணத்தினுடைய ஆதாயத்திற்காக. அவன் அன்னைக்கு அரசியல் ஆதாயத்துக்காக செஞ்சான்.
இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம், நம்ம எந்த ஒரு இழிவான ஆதாயத்துக்காகவும் இந்த காரியத்தை என்ன பண்ண முடியும்? ஜனங்கள் எங்க நோக்கி திரும்பிடக்கூடாது? தேவனை நோக்கி திரும்பிடக்கூடாது, தன் வசமாய் காணப்படணும். அப்போ பாஸ்டர்ஸ் ஜனங்களை தன்னுடைய வசமா வைத்துக் கொள்றதுக்கு எதையுமே ஃபாலோ பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய ஜனங்க எல்லாருக்கும் தெரியணும், அவர்கள் ஆண்டவருடைய ஆடுகள், அவர்களை நடத்துவதற்கும் பராமரிக்கிறது தான் என் கையில் என்ன பண்ணியிருக்காரு, ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அவர்கள் எங்கேயோ போயிடுவாங்க, அதனால அவர்களை வசப்படுத்துவதற்கு நான் என்னெல்லாம் பண்ணணும்? நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணணும். நோ, அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணதான ஒரு மனுஷன் தான் அரசியல் ஆதாயத்திற்காக இவன் வந்து பார்த்தீங்கன்னா செய் நன்றி கொன்றதான ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அடுத்ததாக தேவன் தன்னிடத்தில் ஒப்புவித்த ஜனத்திற்கு படு பயங்கரமான விக்கிரக ஆராதனையை அவன் அறிமுகப்படுத்தினான். அதுதான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு டிஃப்ரெண்ட் புரோட்டோடைப் அப்படின்ட்டு. அடுத்தது சிட்சிக்கப்பட்டும் தண்டிக்கப்பட்டும் திருந்தாத ஒரு மனிதன். ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊழியக்காரனுடைய ஜபத்தை கேட்டு அவனை விடுதலையும் ஆக்குறார், கை சரி பண்றார். விடுவிக்கப்பட்டும் கூட திருந்தாத நன்றி மறந்த மனிதனாய் காணப்பட்டான். யெரொபெயாமுக்கு கொடுக்கப்பட்டது தேவ எச்சரிப்பு என்று நிரூபிக்கப்பட்டும் மனம் திருந்தாத மனுஷன். இப்போ ஆண்டவர் பேசுறாரு, யார் மூலமா பேசுறாரு? இது வந்து ஆண்டவர் பேசினாரா தெரியாது, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்ட்டு யோசிக்கலாம். அப்படி யெரொபெயாம் யோசித்திருக்கலாம். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அடையாளத்தை காமிச்சார், இது இப்பயே நடக்கும் அப்படின்ற அடையாளத்தை கண்டபோது அவனுக்கு என்ன தெரியணும்? தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன், முக்கியமாக அந்த செய்தி தேவனால் எனக்கு அனுப்பப்பட்டது என்று அறிந்தவனாக அவன் பார்த்தீங்கன்னா தன்னை தாழ்த்தி இருக்க வேண்டும் அல்லவா? அப்ப யெரொபெயாமுக்கு கொடுக்கப்பட்டது தேவ எச்சரிப்பு என்பது நிரூபிக்கப்பட்ட பின்பு கூட மனம் திரும்பாத மனிதனாய் காணப்பட்டான். என்ன நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ளுகிறோம்? யெரொபெயாமை போலதான ஒரு ரிலீஜியனுக்குள்ள வேதத்தில் சொல்லப்படாத காரியங்களை பின்பற்றுகிறதான காரியமாயிருந்தா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு விலகி நம்மளை சரி செய்து கொள்ளணும். கொஞ்சம் கொஞ்சமாக விளக்குறதெல்லாம் கிடையாது. யோரோமை போல, எகுவை போல கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை கொஞ்சம் செய்யறது, ஆனால் அடிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா விலகாம காணப்படுறது, இது வந்து இருக்கக்கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா தப்பவே முடியாது. அப்போ யெரொபெயாமை போல நம்ம ஒரு பேட் எக்ஸாம்பிளை செட் பண்ணவும் கூடாது. அப்படி செட் பண்ணவர்களை என்ன பண்ணக்கூடாது? இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைன் மெசேஜ். யெரொபெயாமை போல நம்ம வாழவும் கூடாது, யெரொபெயாமை போல காணப்படுகிறவர்களை பின்பற்றவும் கூடாது. ஏனென்று சொன்னார், அவனுக்கு நல்லா தெரியும் தெய்வம் யாருன்னு, தேவனுடைய முறைமைகள் என்னன்னு தெரியும், அவர் என்ன விரும்புகிறாருன்னு தெரியும். ஆனால் எல்லாம் தெரிந்து கூட தன்னுடைய இழிவான ஆதாயத்துக்காக அவன் என்ன பண்ணான்? அநேக ஜனங்கள்ல தன் கொடுக்கப்பட்டதான அத்தனை பேரை என்ன பண்ணான்? வழிவிலக பண்ணி அந்த தேசத்தையே வந்து பார்த்தீங்கன்னா அழித்து போட்டதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா யெரொபெயாம் என்கிறதான அந்த தலைவன். அப்படி எழுந்து நிற்போமா? இப்போ நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி காணப்படுது. ஒருவேளை இன்னைக்கு நினைக்கலாம், நீங்க எனக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, எனக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். உங்கள் கீழே இருக்க குடும்பம் உங்களுடைய பொறுப்பு தான். உங்களுக்கு கீழே ஒருத்தர் வேலை பண்ணாங்க கூட அவர் உங்களுடைய பொறுப்புல தான் காணப்படுகிறாரு. நீங்க ஒரு சபையை நீங்க நடத்துறீங்க அப்படின்னு சொன்னா அந்த சபை உங்களுடைய பொறுப்புல கொடுக்கப்பட்டிருக்கு அல்லவா? பீப்புள் அண்டர் யுவர் கேர். அது இன்னும் அதிகமாய் காணப்படும் என்று சொன்னால் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் அதிகமாகிறது என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். அப்போ நீங்கள் வளர வளர உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் உங்களிடத்துல தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களும் அதிகமாகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எப்போ கொடுப்போம்? ஒரு நன்றியற்ற மனிதனுக்கு அவன் உதாரணமாய் காணப்படுகிறான். நாம் அப்படி என்ன பண்ணக்கூடாது? ஒருபோதும் காணப்படக்கூடாது. அப்படிப்பட்டவர்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னால் அவர்களை தள்ளிவிட்டு முழுமையாக நம்ம வெளியே வருகிறவர்கள், நம்முடைய இருதயம் ஆத்மா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடியிலிருந்து வெளியில் வர்றதாய் காணப்படணும். யோரோமை குறித்து சொல்லும்போது அவன் யெரொபெயாமுடைய பாவங்களிலே சிக்கி கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அதில் கட்டப்பட்டிருந்தான், வெளியில் வர முடியலையா அவனால. ஸ்தோத்திரமப்பா, எங்களை அன்பாய் நேசிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே, வேதத்தில் கிதாவே அநேக காரியங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறீங்க. நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கன்னு எங்களோடு கூட ஆண்டவர் பேசும்பொழுது, நன்றியற்ற ஒரு மனிதன் மிகுந்த நன்றி உள்ளவனாய் காணப்பட வேண்டியதான ஒருவன் எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மறைந்தான், துரோகியா காணப்பட்டான். என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அத்தனை காரியங்களும் செய்து தேவனுக்கு கோபம் உண்டாக்கினது மாத்திரமல்ல, தன்னுடைய கீழே கொடுக்கப்பட்டதான ஜனங்களை ஆண்டவரை அவன் விக்கிரக ஆராதனைக்குள்ளாக அவன் நடத்தினதையும், புதியதான வித்தியாசமான ஒரு மார்க்கத்தை அவன் உண்டு பண்ணினவனாகவும் அவன் காணப்பட்டான். அப்படிங்கிறதாவே கர்த்தர் எங்களை உயர்த்தும் போது, எங்களை ஆசீர்வதித்திருக்கும் போது, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீ கொடுத்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை நிறைவேறும் பொழுது அதை குறித்து தெளிவுள்ளவர்களாக ஆண்டவரே எங்களுடைய லிமிட் என்ன
என்பதை அறிந்தவர்களாக, இழிவான ஆதாயத்துக்காக ஒரு காரியத்தை கூட நாங்கள் செய்யாம ஆண்டவரே உமக்கு பயந்து நடுங்கி ஆண்டவரே கொடுத்த பொறுப்பை உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் செயல்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இப்படிப்பட்டதான கர்த்தாவே, டெஸ்ட் எங்களுக்கு முன்பாக வைக்கப்படும் பொழுது, சோதிக்கப்படும் பொழுது ஆண்டவரே கர்த்தரை பற்றி கொண்டு அவைகளை எதிர்த்து நின்று ஜெயம் கொண்ட பிள்ளைகளாய் நிற்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை சொல்லி ஏமாற்றுகிறவர்களை அறிந்தவர்களாக, அவருடைய முகத்திரைகளை கிழிக்கிறவர்களாக, வேதத்தின் அடிப்படையில கர்த்தரை ஆண்டவரை புரிந்து கொண்டு பேசுகிற பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட உதவி செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனாகிய அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.